ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீனட்டை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். இதில் ஆக்சுவலாக 2 ஸ்பூன் இருக்குது, நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன். அப்போ அது இல்லாத 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா வச்சுருக்கேன். இதுக்கு மொத்தமாக நம்ம 4 மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் போட்டு வச்சுருக்கேன், மல்லித்தூள் வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வச்சுருக்கேன். ஸோ இது கூட அது இல்லாத எக்ஸ்ட்ராவாக 2-3 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதாவது லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி மேலே போடுறதுக்காக. ஸோ இப்போ எப்படி செய்யுது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஃபஸ்ட்டு இது கூட போட்டுப்போம். இருக்கிற மசாலா வச்சு ஒட்டுக்காக போட்டால் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவு, மைதா மாவு, கடலை மாவு இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம். மைதா மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க இதையே. ஸோ இப்போ இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லாத்துலேயும் மசாலா போகும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறோம், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே மசாலா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டு போனோம்னா ஸோ லைட்டாக பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக நம்ம பீனட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு, இதுவே நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வரும், ஸ்பைசி அந்த அளவுக்கு இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். எங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலை. ஸோ இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா லூஸ் கன்சிஸ்டன்சிக்கு நான் லைட்டாக கூட தண்ணி ஊற்றலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் இன்கேஸ் உப்பு உங்களுக்கு பத்தலை இந்த பட்சத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்டை வந்து இது கூட போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி நல்லா எப்படி வீட்டில் 65 போடுமோ அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவும் கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா மாவும் நிற்காது. உங்களுக்கு சொன்ன குவான்டிட்டி நான் மெஷர் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறத போட்டிங்கனாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க பீனட்டை இந்த மாதிரி அப்படியே ஆயிலில் மெதுவாக ட்ராப் பண்ணணும். நீங்கள் மேலேருந்து கொத்து போட்டிங்கன்னா கையில் தெரிச்சிடும். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து அப்படியே லைட்டாக சாப்பாடு பிணைஞ்சி விடுற மாதிரி இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டால் போதும். ஆயிலில் இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக அப்படியே சைடில் ஒரே இடத்த போடாமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் போடணும். அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக வருது, இல்லைனா ஒட்டிக்கும் நான் 1 by 1. ஸோ இப்படி போட்டு விட்டுட்டு லைட்டாக ஒரு 5 to 6 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 minutes ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இதை லைட்டாக அப்படியே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக அப்படியே பொறுமையாக உடச்சி விட்டால் இப்போ உடச்சி விட முடியும். மற்ற டைமில் போட்டு உடச்சிங்கன்னா உடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மசாலா அப்படியே இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே உடச்சி விடணும். உடச்சி இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. ஆக்சுவலாக சவுண்டு வரும், க்ராக்கிங் சவுண்ட்ஸ். நான் காட்டில் எடுக்கும்போது எந்த மாதிரி சவுண்டு வருது அந்த மாதிரி சவுண்டு வர டைமில் தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், போட்ட உடனே இன்றைக்கி கிண்டக்கூடாது. ஒரு 2 to 3 minutes விட்டதுக்கு அப்புறம் தான் கிண்டணும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது மசாலா ஒன்று கூட நான் போடுறது எதுவுமே பிரியாது. அதேமாரி கடலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தனித்தனியாக வந்திருக்கு. ஒன்று கூட ஒன்று ஒட்டலை. அப்படியே 2 ஒன்று ஒட்டி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக இந்த மாதிரி தட்டும்போது விழுந்துடும். இப்போ ஒட்டுக்காக மொத்தமாக போயிடுச்சுன்னா தான் என்ன பண்ணாலும் அது ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவு தனித்தனியாக எல்லா கடலையும் வந்துருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி இதை நல்லா ஈவனாக லைக் கோல்டன் ப்ரௌன்
லைக் சவுண்டு வரும். நான் எப்படின்னு காற்று எடுக்கும் போது அந்த சவுண்டு அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா உள்ள சவுக்கு சவுக்குன்னு மாதிரி சாப்பிடவே அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி செம்ம குட் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். தைரியமாக கொடுக்கலாம். வீட்டில் கடையில் தனியாக வாங்கி தர இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே ஒரு 20 மினிட்ஸ் மெனக்கிட்டாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் இல்லை, 20 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு. நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்து அதில் என்ன போகிறாங்கன்னு தெரியலைன்னா ஒரு சிலலாம் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கிடையாது, நேச்சுரல் கலர். நாங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணி தான் அது கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக எப்படி வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு தந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் எந்தளவுக்கு கிராக்கிங் சவுண்ட்ஸ் வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்தோடனே எடுத்துக்கணும் அதிலேருந்து. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கருவேப்பிலை போய் மேலாப்பில் தூவிட்டு இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே கருவேப்பிலை கூட எடுத்துக்க வேண்டியதுதான். இது மாதிரி அப்படியே நல்லா ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு என்ன தெரியும். அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீனட் ஸ்நாக் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெளியில் வாங்கி தரத்தை அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.